நான் ஒரு விசை இந்த மூணார்ல ஒரு யூத் மீட்டிங்காக அழைக்கப்பட்டேன். பிரசங்கம் பண்றதுக்காக போறேன். போகும்போது ஜிப்பா வேஷ்டி போட்டிருந்தேன். ஜிப்பா வேஷ்டி போட்டு அந்த மேடையில எனக்காக ஒரு சீட்டு கொடுக்கப்படுது. சீட்ல உட்கார்ந்தா எனக்கு இந்த பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் நல்லா கோட் ஷூட் போட்டுட்டு ஒரு நல்ல பயங்கரமான திடகாத்திரமாய் வித்தியாசமா அப்படியே எல்லாரும் உட்காந்துருக்காங்க. நான் போய் உட்கார்ந்த உடனே என்ன அப்படி எதிர்பார்க்கல. அவங்க என்ன பேர் தான் கேட்டிருக்காங்க, என்னை பற்றி அவங்களுக்கு தெரியாது. நான் இப்படி ஜிப்பா வேஷ்டில போய் உட்கார்ந்த உடனே அப்படியே எல்லாம் ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டாங்க. எனக்கு அவங்க பார்க்கிற பார்வையிலே தெரிஞ்சிருச்சு. நான் பக்கத்துல இருக்கிற ஒருத்தர்கிட்ட வந்து பிரைஸ் போய் உட்கார்ந்த உடனே பிரைஸ்லான்னு சொல்றேன். அவர் வந்து கையை கொடுக்க வந்தவர் கையை கொடுக்காம ஸ்தோத்திரம் அப்படின்னாரு. அப்போ வந்து அவர் பக்கத்துல பேசிக்கிறாரு, இவர் தான் பிரசங்கம் பண்றாரான்னு கேட்டாரு. உடனே அவர் சத்தமா சொல்றாரு, ஆமா இவர் தான் அப்படின்னு. பாக்குறதுக்கு பழமா இருக்கிறாருன்னு கேட்கிறாரு. எனக்கு அப்படியே காதுல கேக்குது, பாக்குறதுக்கு பழமா இருக்காரு. எனக்கு அந்த வரி புரியல. பழம் அப்படின்னா அந்த முன்னாடி இருப்பாங்கல்ல பரிசுத்தவான்கள், அவங்க தானே இப்படி பண்ணிருப்பாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. சொன்ன உடனே போச்சுடா அப்படின்ட்டு அப்புறம் வந்து நான் உட்கார்றேன். அடுத்து மேடையில் இருக்கிறவர் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு, இந்த மாதிரி அடுத்து பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு அப்படின்னு சொல்லி நான் மேடையில போய் பிரசங்கத்தை ஸ்டார்ட் பண்றேன். 3 பேர் எந்திரிச்சு வெளியே போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த வெளியில அந்த தோற்றத்தை பார்த்த உடனே வந்து அவங்க வெளியே போயிட்டாங்க. 3 பேர் வெளியே போயிட்டாங்க. ஆனா எனக்கு என் தோற்றத்தை குறித்து ஒரு டிஸ்டர்ப் கூட எனக்கு இல்லை. நான் அதை எப்படி இருக்கிறேன் அப்படின்னா ரொம்ப மேன்மையா நினைக்கிறேன். நான் வந்து ஜிப்பா வேஷ்டி போடுறத குறைவா நினைக்கல. நம்ம வந்து நம்முடைய முன்னாடி உள்ள பரிசுத்தவான்களை மாதிரி பாஸ்டர் மாதிரி நம்ம நல்லா ட்ரெஸ் பண்ணிருக்கிறோமே அப்படின்ற அந்த கான்பிடன்ட் எனக்கு இருக்குது. நான் போன ஆண்டவர் கிருபை இருந்துச்சு, பிரசங்கம் பண்ண பிரசங்கம் நடக்கவே ஒரு பெரிய எழுப்புதல் உள்ள உண்டாகுது. அந்த வாலிபர்கள் எல்லாம் கண்ணீர் விட்டு அழுறாங்க. அந்த பாட்டு பாடும்போது வெளியே போன 3 பேருமே உள்ள வந்துட்டாங்க. உள்ள வந்து அந்த மீட்டிங் முடிச்ச உடனே அவங்களே ஓப்பனா சொன்னாங்க, பாஸ்டர் சாரி, நீங்க இந்த ட்ரெஸ்ஸை பண்ணிட்டு வந்த உடனே நாங்க இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நினைச்சது உண்மைதான், ஆனா ஆண்டவர் உங்க மூலமா பேசினாரு அப்படின்னு அந்த சூழ்நிலை அப்படியே கடந்து போயிடுச்சு. அப்போ உண்மையிலே ஆண்டவருடைய பிள்ளைகளே, மற்றவர்கள் நம்மை குறித்து நினைக்கிறதை நம்ம பார்த்துட்டே இருப்போம்னா நிச்சயமா சொல்றேன், நம்மளால இந்த உலகத்துல ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா வாழவே முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் நம்மளை குறிச்சு ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். ஒவ்வொருத்தருக்கும் நம்மளை குறிச்சு ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்கும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாய் நம்மளை பார்ப்பாங்க. ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னா, அவர்களை திருப்திப்படுத்தணும்னு நினைச்சா, அவர்களுக்கு ஏற்றது மாதிரி நடக்கணும்னு நினைச்சா, நம்ம இந்த உலகத்துல நிச்சயமா அவர்களுக்கு இன்னைக்கு நல்லா இருக்கு சொல்லுவாங்க, நாளைக்கு அதே வாய் என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா இல்லைன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு அவ்வளவுதான் சூப்பர் அப்படின்வாங்க. அதான் நான் நம்புறேன். நான் வந்து இன்றைக்கு ஜனங்களுக்கு தெரிய வர்றதற்கு முன்பாக நான் போடுற ட்ரெஸ், என்னுடைய ஸ்டைல் வந்து நிறைய பேருக்கு பிடிக்காததா இருந்துச்சு. நிறைய பேர் அதை அவமானமா சொன்னாங்க, நிறைய பேர் அதை வருத்தப்படுத்தினாங்க. ஆனா நிறைய பேருக்கு பிடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதையே பிளஸ்ஸா சொல்றவங்களா மாறிட்டாங்க. அவங்களுக்காக வாழணும், அவங்களுக்கு பிடிச்சது மாதிரி வாழணும்னா இந்த உலகத்துல நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா வாழவே முடியாது.